ஃபுட் தமிழ் ஹெல்தியான ரெசிபீஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் வீடியோஸ்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா நகெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான கிரேவியும் ஃப்ரையும் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நகெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆனது தான். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை நம்ம காலிஃப்ளவர் வேக வைப்போம் இல்லையா, பிளான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு காலிஃப்ளவர் டிஷ்ஷும் செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த சோயா நகெட்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல எடுத்தோன்னே தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணியில் நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணிட்டு சோயா நகெட்ஸை ஆட் பண்ணிடுங்க. சிம்மிலேயே ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லா நகெட்ஸும் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில இருந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு நல்ல சில்லுன்னு பச்சை தண்ணியில இதை நம்ம அலசி எடுக்கணும். இந்த பச்சை தண்ணியில அலசி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு இதை பிழிஞ்சு எடுத்து மறுபடியும் இதை ஸ்ட்ரெயினர்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிழியும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சோயாவோட குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம பிழியறது அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சள் நிறமா இருக்கும். ரொம்பவும் மஞ்சள் நிறமா இருந்ததுன்னா ஒரு இன்னொரு தடவை கூட நீங்க பச்சை தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோயா நகெட்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா முதலையே மேரினேட் பண்ணிக்க போறோம். இப்ப இந்த மேரினேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது மட்டுமே போட்டு இந்த சோயா சங்க்ஸை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்ப இந்த மசாலாக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 1 பெரிய வெங்காயம் வேணும், 1 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி நல்ல புளிப்பான தக்காளி, அதனால 1 தக்காளியே போதுமானது. பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா 2 தக்காளி வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை இதுல வதக்கி எடுத்துக்க போறோம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 வெங்காயத்தை ரிசர்வ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. மிச்சம் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளா போட்டு அது கூட சேர்த்து இந்த 1 தக்காளியும் பெரிய துண்டுகளா போட்டு நம்ம வதக்கிடலாம். வதக்கும் போதே ஒரு 4-5 முந்திரி பருப்பை உடச்சி இதுல போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. முந்திரி கசகசாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல இந்த தக்காளியோட தோல் பாத்தீங்கன்னா நல்லா கழண்டு வர அளவுக்கு, நல்லா சுருங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா அதே பேன்ல இன்னும் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதுல லைட்டான தாளிதம் தான் சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். இது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க அரைக்கும் போது 2 பல்லு பூண்டுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி வச்சு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இதுல நம்ம சேர்க்க போறோம். விழுது நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதுதான், அதனால அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ட்ரை மசாலா இன்கிரீடியன்ஸை உடனே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனேயுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோனையும் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன். இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1.5 கப் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்திருக்கேன். ஓரளவுக்கு இந்த சோயா சங்க்ஸை ஃபுல்லா மூழ்காம மேல தெரியுது பாருங்களேன், இது கரெக்டான அளவு. அவ்வளவேதான். மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் ஆனதுக்கு அப்புறமேட்டே பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுல நம்ம முந்திரி கசகசாலாம் வர சேர்த்திருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒன்னே ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண உடனேயுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்ப தயிர் ஈவனா அதுல மிக்ஸ் ஆயிடும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான கிரேவி வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, பராத்தாக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ இது கூடவே சேர்த்து சோயா சங்க்ஸ் வச்சுட்டு ஃப்ரை பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு அதே அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் நல்லா பிளான்ச் பண்ணி அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டு
கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம அதுக்கு மேல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுல ஜீரகத்தூள், அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதுக்கும் மேல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு கலர் சூப்பரா கிடைக்கும். தயிர் சேர்த்துக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி மிக்ஸ் பண்றதுக்கு தேவைப்படாது. இந்த அளவுக்கு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15ல 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு மீடியமுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு சட்டுன்னு இதை பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பா இதை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது, எண்ணெய் குடிச்சிரும். மீடியமுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமாவே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி நேச்சர் வந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்துருங்க. ரொம்ப கலர் முருகணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த சோயா நகட்ஸ்குள்ள எண்ணெய் சோர்ந்து இருக்கிறதுனால நம்ம வெளியில எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அதுல சூடு இருக்கும். அவ்வளவேதான், சூப்பரான கிறிஸ்பியான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வித குழம்புக்கும் சூப்பரான சைட் டிஷ்ங்க. சரி, இப்போ நம்ம சேனலோட ஸ்பெஷல் பகுதி இதுதான். ஒவ்வொரு விஷயமும் எப்படி பண்றாங்க, எதனால பண்றாங்க, இது சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா, இதனால என்ன நன்மைகள் அப்படின்றத பத்தி நம்ம அலச போறோம். இந்த சோயா நகட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோய் பீன்ல இருந்து எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் இந்த சோயா சங்க்ஸ். இந்த சோய் பீன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்டை மாவா மாத்தி அதை இந்த மாதிரி பேட்டர்ன்ஸா உருவாக்குறாங்க. இந்த சோயா நகட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையான ஃபார்ம்ல தான் நமக்கு வரும். அதனால நம்ம அதை வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சிக்கன் அப்படின்னு ஒன்று ஃபேமஸாக இருந்தது. அதுவுமே இதே சோய் சங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் தாங்க. ஒன்று அதோட டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, கொஞ்சம் ஈரத்தன்மையை ரிட்டைன் பண்ணுறாங்க. வேற எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. இதில் மீட்டுக்கு ஈக்குவலண்டா புரோட்டீனும் இருக்குன்னு சொல்றாங்க. இது வெஜிடபிள் புரோட்டீன்லயே ஒரு குட் ஃபார்ம்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோதான், இப்போ நமக்கு சோயா நகட்ஸ் எப்படி பண்றாங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு, வெஜிடேரியன் சிக்கன்னா என்னன்ற விஷயமும் தெரிஞ்சாச்சு. இந்த ரெசிபீஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.